மீன ராசியில் பூரட்டாதி 3ஆம் பாகம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. வெவ்வேறு அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி சிறுபுழைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கல்களை மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்பட் என்றும், அதுவே மீன ராசியில் பிறந்தவங்க இதமாகவும் இங்கிதமாகவும் பேசக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஏழுமலையானின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என இருக்கக்கூடியவங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி விடக்கூடியவங்க. உங்களுடைய இமேஜ் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருப்பீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் உங்களுடைய 9வது வீட்டில் வருவதால் 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் என்பாங்க. எனவே வாக்கினாலும், அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்க கூடியவங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் சற்றென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களின் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்வது வேலைக்கு செல்லக்கூடிய வகையில் இருக்குது. 8க்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணம் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆயுள்காரனான துலாம் ராசியில் உச்சமடைந்திருப்பதால் நீண்ட ஆயுள் உண்டு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு. தந்தையின் முன்னுரதமாக கொண்டு முன்னேற்ற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றுவதில் வித்தியாசமான முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்க. தந்தைக்கும் நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவ்வப்போது நினைத்து இயங்கக்கூடியவங்க. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு உங்களின் ராசி அதிபதி குருவே இருப்பதால் உங்களின் பலருக்கு சுய தொழில் ஈடுபாடு விரும்பக்கூடியவர்கள். சிலர் நீதி, கணக்கு, தணிகை, வங்கி, பதிகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. எத்தனை பணம் வந்தாலுமே எடுத்து முடிக்க முடியாதபடி செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கடலும் நீரும் அதை சார்ந்த இடமாக மீனராசி சொல்லப்படுது. உலகின் ஆதாரமும் நீர்தான், உலகின் முதல் உயிரும் நீர்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றிலுமே அடிப்படை நீர். நீர் பரவி இருக்கக்கூடிய பரப்புக்கு ஏற்ப ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோவில்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவது பஞ்சபூதங்களின் நீருக்கு உரிய தலமாக விளங்குவது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் அப்படின்னே சொல்லலாம். கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும் இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதால அகிலாண்டேஸ்வரி என திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறாங்க. இங்கு சென்று வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்குது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகி விடும். எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் உங்களுக்கு அவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு வெளி மாநிலங்கள் குடும்பத்தார் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்துடன் இருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிலவலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு. இதுவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த நல்ல ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான கிரக மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீன ராசியில் இந்த காலகட்டம் மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு சிரமங்கள் உண்டாகலாம். சில இடங்களில் போராட்டத்துடன் நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு வார கடைசியில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும்.
புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக நீங்கள் பேச வேண்டும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் விரிவு செய்வதற்கு தினமுமே நீங்கள் திட்டமிட்டு கவனமாக செய்ய வேணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேணும். கலைத்துறையில் பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகள் அமைந்து பெருமையும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமான பயணமும் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 12வது வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியவராக தான் இருக்கார். வாரம் முழுவதுமே ஆரோக்கியம் உங்களுக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மீன ராசியில் பிறந்தவங்க பரபரப்பாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே உடனுக்குடன் சரியாகிவிடும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகவும் தந்தையுடைய உடல்நலத்தில் நீங்கள் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு. வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம். அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை அற்புதமான கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சங்கர நாராயண வழிபாடு செய்வது மேன்மை உண்டாகும். வேலையில் நிதானம் தேவை. யோசிக்காமலும் திட்டமிடுமானும் எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. செவ்வாயன்று திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. வியாபாரம் பொறுத்தவரை தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். உடல்நிலை மனநிலையும் சீராக இருக்கக்கூடியதாகும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். செவ்வாய் புதன் அன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் தனிப்பட்ட திறமைகளுடைய செல்வாக்கு கூடலாம். கூட்டு தொழில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படலாம். மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலுமே அதன் மூலம் உங்களுக்கு சாதகம் உண்டாகலாம். வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். தந்தையின் உடல்நலில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையான பணவரத்து உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகளில் தாமதமான ஒரு நிலை காணப்படலாம். நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பிடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.